பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நீங்கள் மூச்சு விடுறீர்கள், மூச்சு விடாம வாழ முடியும். அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்யற. பேசாமல இருக்கிறீர்கள், அந்த பேச்சில் வர குரலை ஒழுங்காக பேச வைக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் கற்கையிலே நீ என்னோட கற்று போட்டு உங்களோட துறைக்குள்ள போனீர்கள் என்றால் சிறப்பாக செய்வீர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நாடகர், ஏடகர், ஊடகர் ஈழக்கூத்தன் A.C. தாசீசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும். அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார். தாசீசியஸ் ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய 2 கண்களுமே நாடக கண்கள். ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30 பரிஸ் 18 மார்க்ஸ் டோமுவா லா ஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் ரெபப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது. எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்றேன்ன்றது எல்லாம் தப்பு. ஈழத்தின் நாடக கலை, ஊடக கலை ஆவண பொக்கிஷம் உங்கள் வசமாகிட கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எமது பண்பாட்டின் கூறுகளை தனது நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறார். தாசிஸ் மாஸ்டருடைய நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூக்காய், பரிஸ் 10 லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். இது ஹமாஸ் அக்டோபர் 7 தாக்குதலை கண்டித்து பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், ஹமாஸ் ஆயுதங்களை களைய வேண்டும் மற்றும் பலஸ்தீன அதிகார சபை மேற்கு கரை மற்றும் காசாவை முழுமையாக ஆளும் வகையில் சீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அப்பாஸ் அவர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலாக வந்திருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை இணைந்து நடத்துகின்ற 2 நாடுகள் தீர்வு குறித்த சர்வதேச மாநாட்டிற்கு முன் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த மாநாடு அடுத்த வாரம் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது.
இந்த மாநாடு மேலும் பல நாடுகளை பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க தூண்டும் என்று சவுதி அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் உயர் நீதிமன்றம் கூது கெசாசியோன் சிரியாவின் முன்னாள் தலைவர் பசார் அல் அசாத் மீதான கைது பிடி ஆணையை ரத்து செய்துள்ளது. சிரிய உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களில் அசாத் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச சட்டப்படி ஒரு நாட்டின் தலைவருக்கு அந்நாட்டு எல்லைக்கு வெளியே அவர்களின் பதவிக்காலத்தில் தனிப்பட்ட தடுப்பு உண்டு. நீதிபதிகள் இந்த தடுப்பு விதிவிலக்கு இல்லை என்று தீர்ப்பளித்தனர். ஆனால் அசாத் இனி தலைவராக இல்லாததால் புதிய கைது ஆணை பிறப்பிக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளனர். 2024 டிசம்பர் முதல் அசாத் ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு வாழ்ந்து வருகிறார். சிரியாவில் துருக்கியின் ஆதரவுடன் செயல்படும் கிளர்ச்சி படைகள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 2023 நவம்பரில் சிரியாவில் நடந்த 2 தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. முதல் தாக்குதல் 2013 ஆகஸ்டில் நடைபெற்றது. இதில் தடை செய்யப்பட்ட சரின் வாயு பயன்படுத்தப்பட்டு கிழக்கு டமாஸ்கஸின் கவுட்டா மாவட்டத்தில் 1000 பேர் வரை கொல்லப்பட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் அடங்குகின்றனர். இரண்டாவது தாக்குதல் 2018 ஏப்ரலில் அட்ரா டவுமா நகரங்களில் நிகழ்ந்தது. இதில் 450 பேர் காயமடைந்தனர். பிரான்ஸ் சிரியாவின் 3 மூத்த அதிகாரிகள் உட்பட அசாத்தின் சகோதரர் மஹர் அல் அசாத் ஆகியோருக்கு எதிராக போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் கைது ஆணைகளை பிறப்பித்துள்ளது. இவை இன்னும் நடைமுறையில் உள்ளன. லெபனான் நாட்டின் தீவிரவாதி அப்துல்லா இஸ்ரேலிய தூதர் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் பிரான்ஸ் நாட்டால் விடுவிக்கப்பட்டுள்ளார். 1987 ஆண்டில் யாகோப் பாஷிமெண்டோவ் மற்றும் அமெரிக்க தூதர் சார்ல்ஸ் ராபர்ட் ரே ஆகியோரின் கொலைகளில் ஈடுபட்டதாக வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 74 வயதான அப்துல்லா தனது சொந்த நாடான லெபனானுக்கு நேரடியாக பயணித்துள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரான்ஸ் நீதிமன்றம் அவரை விடுவித்து பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர் மீண்டும் திரும்பி பிரான்சுக்கு வரக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டில் இருந்து அவர் விடுதலைக்கு தகுதி பெற்றிருந்தாலும் அவரது முன்னைய விடுதலை கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. குறிப்பாக அமெரிக்கா இந்த விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 1984ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட அப்துல்லா 1987ஆம் ஆண்டில் பாரிஸில் அமெரிக்க இராணுவ தூதர் சார்ல்ஸ் ராபர்ட் ரே மற்றும் இஸ்ரேலிய தூதர் யாகோப் பாஷிமெண்டோவ் ஆகியோரின் கொலைகளில் சம்பந்தப்பட்டதாக வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பிரான்சில் வாழ்நாள் சிறை தண்டனை பெற்ற கைதிகள் பொதுவாக 30 ஆண்டுகளுக்குள் விடுவிக்கப்படுவார்கள். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அப்துல்லா டாபேஸ் விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அங்கு காவல்துறை விமானம் மூலம் அவரை ருவாசி விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து பெய்ரூத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜ் அப்துல்லா தனது விடுதலை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். இருப்பினும் லெபனான் பலஸ்தீன மக்களுக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி, 75 ரூ லூயி ப்ளோங், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம்.
பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur assurance du crédit உங்கள் வீட்டு கிரெடிட் அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ 130 ருதுஃபோவர்க் சென்டனி பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா பாரிஸ் 10 கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோவுக்கு கடும் தொனியில் ரசம்பிளமோ நேஷனல் தலைவி மரின் லுபென் கடிதம் எழுதியுள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசிக்கப்படாததை கண்டித்து இந்த கடிதத்தை பிரான்சுவா பைரோவுக்கு மிக கோபமாக மரின் லுபென் எழுதியுள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் மக்களின் தேவைகளை பிரதிபலிக்காமல் ஏற்கனவே உள்ள சமத்துவமின்மையை மேலும் மோசமடைய செய்யும் என்றும் இது ஒரு வரி மற்றும் சமூக சுத்திகரிப்பு என்றும் மரின் லுபென் தனது கடிதத்தில் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் ஊடாக குடியேற்றவாசிகள் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவை சென்றடைகின்றனர். சிலர் விபத்துகளுக்கு உள்ளாகி ஆங்கில கால்வாயில் மாண்டு மடிகின்றார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்காக 2 நாட்டு அரசாங்கங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு திட்டங்களை வகுத்திருக்கின்றன. ஆயினும் ஆங்கில கால்வாய் வழியான பயணங்கள் நின்றுவிடவில்லை. பிரான்ஸ் கலே பகுதியில் இருந்து 300 மீட்டர் தூரம் கடல் பகுதிக்குள் காவல்துறையினர் சென்று ஆங்கில கால்வாய் வழியான காற்றூதப்பட்ட ஆபத்தான சிறிய படகுகள் மூலமான பயணங்களை தடுக்க நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்ட பொழுதிலும் மனித கடத்தல் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே நின்று போய்விடவில்லை. பிரான்ஸ் பாதுக்கலே கடற்கரையில் ஜூலை 26 சனிக்கிழமை காலை குடியேற்றவாசி ஒருவரது சடலம் கரை ஒதுங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியேற்றவாசி படகில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் ஊடாக சிறிய ரக படகில் பயணித்து இதுவரையில் உயிரிழந்த 18வது குடியேற்றவாசியின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10 கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பிரான்ஸ் பலஸ்தீனிய அரசின் சுதந்திரத்தை அங்கீகரிக்கும் என்று அறிவித்துள்ளார். இது மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான பிரான்சின் வரலாற்று உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும். இவ்விவகாரம்
நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அறிவிக்கப்படவுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி பிரான்ஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த முடிவை கடுமையாக கண்டித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இந்த முடிவை எதிர்த்து பேசியுள்ளார். பலஸ்தீனிய தூதுவர் ஹலா அபு ஹசீரா இந்த முடிவு பிரான்சின் வரலாறு, சர்வதேச சட்டத்திற்கு உண்மையானது என்று பாராட்டியுள்ளார். பிரான்ஸ் ஐரோப்பாவில் மிகப்பெரிய யூத முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட நாடு. அத்துடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக உள்ளது. மேக்ரோன் காசா போர் நிறுத்தம், பலஸ்தீனிய அரசின் வலுவூட்டல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளார். இருப்பினும் இந்த முடிவு தற்போதைய நிலைமையை மாறுபடுத்துமா என்பது தெளிவாக இல்லை. பல சர்வதேச தலைவர்கள் நெட்டன்யாகுவின் போர் முடிவின்மையையும் காசாவில் ஏற்பட்ட அழிவுகளையும் கண்டித்து வருகின்றனர். இந்த முடிவு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா இடையே உள்ள உறவை மேலும் பிளவுபடுத்தலாம். மேலும் G7 நாடுகளில் பிற உறுப்பினர்கள் இந்த முடிவை பின்பற்றுவார்களா என்பது தெளிவாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான முடிவை கடுமையாக கண்டித்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அக்டோபர் 7 அன்று நடைபெற்ற படுகொலைகளுக்கு பின்னர் டெல் அவீவுக்கு அருகில் ஒரு பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதை அவர் விமர்சித்துள்ளார். பலஸ்தீனிய அரசு இஸ்ரேலை அழிப்பதற்கான தளமாக மாறும் என்று நெட்டன்யாகு கூறியுள்ளார். பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடன் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு நாட்டை நாடுவதாக இல்லை, மாறாக இஸ்ரேலை மாற்றுவதற்கான ஒரு நாட்டை நாடுகிறார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் பிரான்ஸ் முடிவு ஒரு சரியான திசையில் ஒரு நேர்மறையான படி என்று கூறி உலகின் அனைத்து நாடுகளையும் பிரான்ஸ் தலைமையை பின்பற்ற ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது பலஸ்தீன நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் 193 உறுப்பு நாடுகளில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதில் அடங்கும். இருப்பினும் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் பிரிட்டன் உட்பட பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கவில்லை. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கடந்த வியாழக்கிழமை அன்று வெளியிட்ட அறிக்கையில் கொலைகளை நிறுத்துவதற்காக அவசர அழைப்பை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி தலைவர்களுடன் நடத்துவதாக கூறியிருந்தார். பலஸ்தீன மக்களின் பிரிக்க முடியாத உரிமை, நாடு என்ற நிலை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் நிரந்தர தீவிரம், பலஸ்தீன நாடு மற்றும் 2 நாடு தீர்வு என்ற பாதையில் தம்மை அழைத்துச் செல்லும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவரது இந்த அறிக்கை பிரிட்டனின் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து அவருக்கு எதிராக அதிகரித்து வரும் அழுத்தத்தின் ஒரு பகுதியாகும். இது பிரான்ஸ் தலைமையை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. வெளிநாட்டு விவகாரங்கள் குழுவில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அங்கீகரிக்க ஒரு நாடு இன்னும் இருக்கும் போது பலஸ்தீன நாடு உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரிக்க முடியாத உரிமை நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்று இந்த குழுவின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் வெளிநாட்டு அமைச்சகம் பலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் சுதந்திர நாடு ஒன்றை நிறுவுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக பிரான்சின் முடிவை புகழ்ந்துள்ளது. காசா மீதான தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது. இதில் தெற்கு இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அப்போது இருந்து காசாவில் குறைந்தபட்சம் 59,106 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்து காசாவின் பெரும் பகுதி சிதைவுகளாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன அகதிகள் முகாமை காசா நகரில் 5இல் 1 குழந்தை இப்பொழுது ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுவதாகவும் வழக்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட சர்வதேச உதவி நிறுவனங்கள்
மற்றும் மனித உரிமை குழுக்கள் காசா பகுதியில் பெரும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. அரசாங்கங்களை நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுத்து வருகின்றன. அமெரிக்கா பிரான்சின் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் திட்டத்தை விமர்சித்துள்ளது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் பொழுது பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோனின் அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகள் உட்பட ஏனைய நாடுகளையும் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க தூண்டலாம். அமெரிக்கா, எந்த நாடும் அல்லது சர்வதேச அமைப்பும் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கு எதிராக உள்ளது. காசா பகுதியில் நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடிகள் குறித்து ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் கவலையின் நடுவே இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. பிரான்சின் இந்த நடவடிக்கை காசா போர் மற்றும் மேற்கு கரை ஆக்கிரமிப்பு குறித்து இஸ்ரேலை சர்வதேச ரீதியில் மேலும் தலைமைப்படுத்தலாம். 2 நாடுகள் 2025 ஆண்டில் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் என கூறியுள்ளன. ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவின் பெரும்பாலான நாடுகள் பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்துள்ளன. அதேவேளை அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.